கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போது இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒருவரோடும் பேசுவனுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் தாமே இந்த உலகத்தில் இரட்சகராக வெளிப்பட்டதை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்கள் ஒருவரோடும் பேசும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிகனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரம்பிதாவே. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இயேசு இந்த உலகத்திலே வந்தது பெரிய அதிசயம். தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த நாளை நாம் கிறிஸ்மஸ் என்று நினைவு கூறுகிறோம். எனவே இந்த நாள் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த உலகத்துக்கு பெரிய மீட்பு உண்டாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டது நமக்கு மீட்பு உண்டாவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர் ரட்சிப்பார். உலகத்திலே பாவம் வந்தபோது தேவன் முடிவு பண்ணின விஷயம், இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பு வர வேண்டும், உலகத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ஆதாம் பாவம் செய்தபடினாலே, ஆதாமுடைய பாவத்தினாலே இந்த உலகத்துக்கு தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த உறவு சீர்கட்டு போயினது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பெரிய பிளவு உண்டானது. மனிதன் தேவனோடு உறவாட வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துக்காக அவன் படைக்கப்பட்டவன். எனவே அந்த நோக்கம் நிறைவேறாமல் போனது. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே அவங்க பாவம் செய்தபடினாலே தேவனோட ஐக்கியத்திலே விரிசல் ஏற்பட்டது. எனவே தேவன் அப்போதே ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த உலகத்தை எப்படியாவது மீட்க வேண்டும், உலகத்தின் மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஆதியாகமம் 3:15 உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு பிறப்பார் என்பது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் வந்த பொழுது சாத்தானை நோக்கி தேவன் ஒரு சவால் விடுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இந்த உலகத்திலே வந்தது முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக. ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடாது, பாவத்திலே அமிழ்ந்து போகக்கூடாது, பாவத்திலிருந்து மீள்படைய வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அது எப்படி வருவார்? அவர் ஸ்திரீயின் வித்தாக வருவார், ஒரு கன்னியிலிருந்து அவர் தோன்றுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இயேசுவுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீட்பர் என்பதற்கு இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. அவர்தான் இரட்சகர். இந்த உலகத்திலே இயேசுவை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் மனிதனாகி மனிதரில் ஒருவராக மாறுகிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போதும் இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மாம்சத்தில் அவர் காணப்பட்டார். இப்போது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற தேவன், அதுதான் இம்மானுவேல். ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிற தேவன், இருக்கிறவராக இருக்கிற தேவன், அவர் மாறாதவர்.
அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு முதல் நோக்கம் பாவத்திலிருந்து ரட்சிப்புண்டாக, சாத்தானை அழிப்பதற்காக, சாத்தானுடைய கிரியையை அழிப்பதற்காக. பாவத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு சாபம் வந்தது, சாபத்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்காக. அடுத்து நோய் இந்த உலகத்தில் வந்தது, அந்த நோயிலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு என்கிற நாமத்துக்கு இரட்சகர் என்கிற அர்த்தம் காணப்படுகிறது. இயேசு என்றார் இரட்சகர், இந்த உலகத்தை பாவத்திலிருந்து இரட்சிப்பவர். ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தேவ மகிமை இழந்து போனபடியினாலே இயேசு இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களையும் தேவ மகிமை உள்ளவர்களாக மாற்றுவதற்காக, இழந்து போனதை திரும்ப கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இழந்து போன மனிதனுடைய சமாதானம், இழந்து போன மனிதனுடைய மகிமை, அதையெல்லாம் திரும்ப கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். இயேசு வந்ததுனால தான் நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக ஜீவிக்க முடிகிறது. இயேசுனால தான் இதெல்லாமே உண்டானது. இயேசு இந்த உலகத்தில் வரும்போதே அவர் மரிப்பதற்காக வருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த உலகத்திலுடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்க்கிறவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவங்களையும், சகல ஜனங்களுடைய பாவங்களையும், எல்லாருடைய இன்றைக்கு ஜீவிக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்ம இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படலை, இன்னும் ரட்சிக்கப்படலை என்று சொல்லியாச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தில் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டால் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாவத்தின் மூலமாக உலகத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக அவரை இந்த உலகத்தில் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவராக வரவில்லை, அவனை ஆக்கினையிலிருந்து விடுவிக்கிறவராக வருகிறார். பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எனவே பிசாசுக்கும் அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் வைத்திருக்கிற ஆக்கினை தீர்ப்பு அல்லது நரகம் என்கிற இடத்திலே தண்டனைக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே தண்டனையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு வந்தார். நாம் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த தண்டனை, நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். எனவே இயேசு இரட்சகராக வெளிப்பட்டார். தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். அந்த நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே தேவன் அருமையான ஒரு திட்டத்தை வைத்து மனுக்குள்ள அழிந்து போகக்கூடாது, நரக ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாது, அவங்க ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அநேகருக்கு அதை குறித்து அறிந்து கொண்டார். அந்த அது அநேகருக்கு அது சொல்லப்பட்டதில் முக்கியமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே அந்த இவர்களுக்கு சொல்லப்படுகிறது, மேய்ப்பர்களுக்கு தேவனுடைய பிறப்பு பற்றி சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பெரிய ஒரு நற்செய்தி. இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்தார் என்பது பெரிய நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம், அதனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. கன்னியிடத்திலே பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம், அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. இயேசு அவர் அவரை பற்றி அது எல்லாமே நம்ம மத்தேயுவில் படித்தது. இயேசு என்று பெயரிடணும்னு யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. அது இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே இயேசுக்கு இன்ன பெயரிடணும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த நாட்டில்
அவங்க வந்து தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார். இரவு நேரத்திலே தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஒரு தேவதூதன் அவரிடத்தில் வருகிறார். ஆமன். கபிரியேல் தூதன் செய்தி அறிவிக்கிறவராக ஒவ்வொரு இடங்கள்லையும் வருகிறார். அப்போ வந்து இவர் வந்து செய்தி அறிவிக்க வருகிறார். ஒரு நல்ல செய்தி, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது பெரிய நற்செய்தி. அந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அந்த தூதன் அவளிடத்தில் வந்து நிற்கிறான். அப்போ வந்து இவங்க தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படுகிறது. தூதர்கள் இருக்கிற இடம், தூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கிறவர். ஒரு தேவனுடைய மனிதன் தேவனை ஒவ்வொரு நாளும் தேடி அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், தேவனோடு கூட தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு எப்போதும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த தூதன் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு மத்தியில் நின்ன உடனே அந்த இடம் மிகவும் பிரகாசித்தது. ஒரு தூதன் அந்த இடத்தை பிரகாசிக்க பண்ண முடியும் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வரும்போது சொல்லப்பட்டது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது, பாவ இருளுக்குள்ளே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கிறவர்களாக, அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவர்களாக, மீட்பதற்காக தேவனிடத்திலே அவர்களை கொண்டு வருகிறவராக, இயேசுவுக்கும் தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு உறவை உண்டாக்குறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய வேலை. அந்த தூதன் அதில் வந்து நின்ற உடனே அந்த இடம் பிரகாசித்தது. நம்ம இருக்கிற இடம் நம்மளால் பிரகாசிக்கப்படணும். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் வெளிச்சம் உண்டாகணும். ஒரு சபை இருக்கிற இடத்துல சபையினாலே வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. சபை தான் அந்த இடத்துக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கிறது. இருளில் இருக்கிற பாவ இருளில் இருக்கிற சாப இருளுக்குள்ளே காணப்படுகிற நோய் என்னும் இருளுக்குள்ளே இருக்கிற சாத்தான் என்னும் இருளுக்குள்ளே இருக்கிற ஜனத்தை பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவது சபையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அதற்காக பாடுபட வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபடணும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பெரிய வெளிச்சமாக இருக்கார். இன்றைக்கு அவர் வெளிச்சமாகத்தான் இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு நேராக அவரிடத்திலே நம்ம வெளிச்சத்தை பெற்று ஜனங்களை வழிநடத்துகிறா இருக்கணும். தூதன் வந்து நின்றாலே தேவ மகிமையே அவங்க உணர்றாங்க. உடனே ஒரு பயம் அவங்களுக்கு உண்டாயிற்று. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்போ வந்து எதிர்பாராத விதமாக சம்பவிக்கிறது. இயேசுடைய பிறப்பு முன்குறிக்கப்பட்டது. இயேசுடைய பிறப்பு தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டது. இயேசுடைய பிறப்புக்கு முன்னதாக கன்னிமரியாளத்திலே இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. இயேசுடைய பிறப்புக்கு முன்னதாக அநேக தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்டது. யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது. இயேசுடைய பிறப்புக்காக காத்திருந்த அநேகர் இருந்தாங்க. சிமியோன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவர் வந்து அதுபோக அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி, ரெண்டு பேரும் இந்த இயேசுடைய வருகைக்கு காத்திருந்தவங்க. இப்படி அநேகர் இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தவங்க எல்லாரும் வெளிப்பாடோடு கூட இருந்தார்கள். இங்கே தூதர்கள் இந்த செய்தியை சொல்லுவதற்கு தூதன் வந்த உடனே மிகவும் பயந்தார்கள். மேய்ப்பர்கள் பயந்தாங்க. பயந்த உடனே தேவதூதன் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், முதல்ல பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்மளை பார்த்து தேவன் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கி ஏதோ ஒரு பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? இயேசு பிறந்தார் என்பது மிகவும் சந்தோஷமான செய்தி. நம்மை பயப்பட வைக்கிற செய்தி இல்லை, நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்குற செய்தி, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குற செய்தி, நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குற செய்தி, நம்மை தேவனோடு இணைக்கிற நல்ல செய்தியாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தை மீட்பராக வெளிப்பட்டார். அவர் என்று சொல்லுவது மிகுந்த ஆச்சரியமான காரியம், மிகுந்த சந்தோஷமான காரியம். அவங்க வந்து சொல்ல முதல்ல பயப்படாதீங்கன்னு சொன்னார். இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து சொல்ல, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து பயம் கவலை ஒன்றும் இல்லாமல் இருங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கும். எல்லா ஜனத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக இயேசு இந்த உலகத்தில் வரல, எல்லா ஜனத்துக்கும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லாருக்கும் இயேசு அந்த செய்தி மிகவும் நற்செய்தியாக காணப்படுகிறது. இயேசு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், பெரிய நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்ததனுடைய முதல் நோக்கம் ரட்சிப்பு.
மனுக்குலம் பாவத்தில் அமிழ்ந்து போகக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனோட ஐக்கியப்படணும். பாவம் ஒரு மனிதனை கொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை சமாதானம் இல்லாமலாக்குறது. பாவம் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவன் தேவனுடைய கற்பனையை மீறுகிறவனாக இருக்கிறான், அவன் பிசாசுக்கு அடிமையாக மாறுகிறான். எனவே அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாடணும். அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். மரணம்னா ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணத்தின் மூலமாக ஒருவன் ஆக்கினை தீர்ப்படைகிறான் அல்லது நித்திய நரகத்துக்குள்ளே செல்கிறான். அதிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். அதுதான் பெரிய நற்செய்தி. இந்த உலகத்தில் இயேசு இரட்சகராக வெளிப்பட்டார் என்பது தான் பெரிய நற்செய்தி. இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல்ல பெத்லகேமில் பிறக்கிறார். தாவீதின் ஊர் என்பது பெத்லகே அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் கொள்ளும். அந்த பெத்லகேயிலே பிறந்தவர் தான் இயேசு. அவரை நம்ம போற்றி பாடணும், ஒவ்வொரு நாளும் அவன் துதித்து பாடணும். அவன் இயேசுவுக்கு அவன் துதியை ஏறெடுக்கணும். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பிறக்கிற இடத்தை பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்படும். பெத்லகேம் என்கிற ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் தான் இயேசு பிறப்பார் அப்படி என்கிற நற்செய்தி அங்கே ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. அந்த இயேசு ஒரு எளிமையான கோலமாக இந்த உலகத்திலே வந்தார். எளிமையான கோலமாக உலகத்தை வந்தார். அவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர். சகலத்தையும் அவர் தான் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்தவர் இயேசு. அவர் மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது. வார்த்தையினாலே உண்டாக்கினார். அவர் வார்த்தையாக இருந்தார். அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவருக்கென்று எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அப்படி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். அப்போ அவர் தான் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்து ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஏழை கோலமாக பிறந்தார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏன்னா ஒரு அடையாளம் சிம்பிள் ஆட்டு. அங்கே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்னா இயேசு எளிமையான கோலத்தில் பிறந்திருக்கிறார். சத்திரத்தில் இடம் இல்லாமல் போனபடினாலே பிள்ளையை முன்னணையில் கடத்தியிருக்கிறாங்க, துணிகளை சுற்றி முன்னணையில் கடத்தியிருக்காங்க. ஒரு ரொம்ப எளிமையான கோணம். சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் இடம் இல்லை. அவர் சிங்காசனத்தில் பிதாவுக்கு நிகராக வீற்றிருந்தவர். இப்பொழுது அவருக்கு இடம் இல்லை. ஒரு பிறப்பதற்கு சரியான இடம் இல்லை. அவர் ஏழை கோலமாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த பெரிய மாளிகையை அவர் விரும்பலை. ஒரு ராஜாவுடைய வீட்டில் பிறப்பதை அவர் விரும்பலை. அவர் ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் பிதாவுக்கு இணையாக வீற்றிருந்தவர். அவர் இந்த எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்தில் வந்தவர். எளிமையான கோலமாக ஒரு முன்னணையில் மாட்டுத் தொழுவத்திலே முன்னணையிலே அவர் பிறந்திருக்கிறார். அப்போ ரொம்ப எளிமையான கோலமாக இயேசு வந்தார். இப்போ பாடல் பாடுறாங்க சீசர்கள் எல்லாம், பரம சேனையெல்லாம் அந்த மேய்ப்பர்களுக்கு பக்கத்தில் பாடுறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு விஷன் அவங்க பார்த்துருக்குறாங்க. எவ்வளவு அருமையான ஒரு தரிசனம் அல்லது ஒரு வெளிப்பாடு அல்லது தேவன் தம்முடைய தூதர்களை எல்லாம் அவங்களுக்கு முன்னாக அனுப்பியிருக்கிறார். அவங்கள அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது எவ்வளோ பரவசமாக இருக்கிறது. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, ஏற்கனவே அந்த தூதனுடனே பரமசேனையின் திரள் அதிகமான அந்த தூதர்கள் கூட துதித்து பாடுறாங்க. அவங்க எப்போவுமே துதித்து பாடுவது அவங்களுடைய வேலை. சேனைகளுக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. இங்கே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நம்ம தேவனை எப்போ துதிக்கணும். தேவன் துதியை விரும்புகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். எனவே நம்ம துதியை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிற தேவன். உன்னதம் உயர்ந்த இடம், பரலோகத்திலே உன்னதமான இடத்திலே உயர்ந்த இடத்திலே யாரும் காணக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். பூமிக்கு சமாதானம் வருகிறது. பாவத்திலிருந்து ஒருவன் மீள்படையும் போது பெரிய சமாதானம் ஒருவனுக்கு உண்டாகும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உண்டாக முடியும்.
எனவே இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகிறது. இயேசு பிறப்பதன் மூலமாக இந்த பூமிக்கு சமாதானம் உண்டாகிறது. மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். எனவே அவனுக்கு பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாகும். ஆமென். இயேசு ஆமென் இந்த இடைவெளியை நிரப்புகிறார். அதாவது மனிதனுக்கும் தேவனுக்கு இருந்த இடைவெளியிலே இயேசு இந்த உலகத்தில் வந்து அந்த இடைவெளியை நீக்கிறவராக காணப்பட்டார். சிலுவையின் மூலமாக, சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஒருவன் பரிசுத்தமடைந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அதனால தான் இயேசு அந்த இடத்தை நிரப்புகிறவராக வந்தார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவருக்கு எப்போதும் நாம் மகிமையை செலுத்துகிறவர்கள். பிதாவானவர் மகிமைக்குரியவராக இருக்கிறார். எல்லா மகிமைக்கு அவர் தான் பாத்திரராக இருக்கிறார். அவருடைய மகிமையை ஒருவனுக்கு கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மகிமையை நம்ம வேறொருவருக்கும் கொடுக்கணும். பிதா தவிர யாருமே மகிமைக்கு பாத்திரம் இல்லை. இயேசு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். பிதாவானவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமீன். ஒருவருக்கும் அதை அவர் கொடுக்கவே மாட்டார். ஆமாம். அந்த விக்கிரகங்களுக்கு நான் கொடுப்பேனோ அப்படின்னு கேட்குறார். விக்கிரகங்களுக்கு அந்த மகிமை கொடுக்கப்படவில்லை. மகிமை தேவனுக்குரியது, அது அவருக்கு தான் செலுத்தணும். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இயேசு வந்ததன் மூலமாக மனிதனுக்கும் தேவனுக்கு இருந்த பிரிவினை நீக்கப்பட்டு சமாதானம் உண்டாகுது. இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லைன்னா இயேசுவின் மூலமாக சமாதானம் உண்டாகும். இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் சமாதானத்தை தருகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருகிற தேவன். சமாதானம் இயேசுவினால் நிச்சயமாக உண்டாகும். நம்முடைய சமாதான குறைவுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து அதை இயேசுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு, பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை, பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு சமாதானம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் அந்த தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு தேவனிடத்தில் வந்து அவன் அந்த பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குறது. அப்போது அவனுக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறபடினாலே அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. மனுஷன் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாகிறது. இயேசு இரட்சகராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டதுடைய நோக்கம் இந்த உலகத்திலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியம் உண்டாகணும். அதன் மூலமாக தேவனுக்கு மனிதன் மேல் பிரியம் உண்டாகும். ஆதாம் பாவம் செய்த பின்பும் தேவன் அவனை தேடி வந்தார். ஆனால் ஆதாமுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, அவன் ஒளித்து கொண்டான். எனவே பாவம் செய்கிறவன் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒருவன் கழுவப்படும் போது அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எனவே அதனால தான் மனிதன் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாகிறது. இப்படி சொல்லி தேவனை தூய்த்தார்கள். தேவதூதர்கள் எப்போதும் தேவனை தூய்த்து கொண்டே இருக்கிறார். இவங்க தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்கள் அவங்க எப்படி உடனே தீவிரமாக செயல்படுறாங்க. பரலோகத்திலிருந்து பெரிய ஒரு செய்தி வந்திருக்கிறது, பெரிய நற்செய்தி, ஒரு தூது. அவர்களுக்கு எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, தூது சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த தூதை இந்த காரியம் நமக்கு அறிவிக்கப்பட்டதை பார்ப்போம்னு சொல்லி தீவிரமாக போனாங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லா காரியத்திலும் தேவனுடைய காரியங்களை தீவிரமாக செய்கிறவங்களாக இருக்கணும். தேவனும் சொல்லிறா நமக்கு தேவன் செய்ய போகிறதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னார். அவர் நம்ம அதிசயிக்கப்படத்தக்கதாக நம்ம கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிற தேவன், தீவிரமாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவங்களும் தீவிரமாக நம்மளும் தீவிரமாக செயல்படணும். அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாக செயல்பட்டார்கள். அவங்க ஓடி போனாங்க, அந்த பெத்லகேமுக்கு போனாங்க. பெத்லகேமில் போய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலை இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டதை எல்லாம் அங்கே சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே மரியாள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ பெரிய ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி, ஒரு நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவர் உலகத்தில் இரட்சகராக பிறந்தார். அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க அவர் வாஞ்சிக்கிறார். இன்று நம்முடைய உள்ளத்தை இயேசுக்கு திறந்து கொடுத்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் கழுவப்பட்டு இயேசு நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது அவருக்கு இந்த உலகமே சொந்தம்தான். பரலோகம் பூலோகத்திலும் அவருக்கு சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் நம்முடைய சின்ன இருதயத்தை கேட்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ளதாக மாறணும்னு சொல்லியாச்சுன்னா முழு இருதயத்தையும் இயேசு கொடுக்கணும். பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாகி வெளியே வரணும். பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக நம்ம நீதிமான்களாக மாறணும். இயேசு நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். பாவத்தை அறிக்கை இடுகிறோன் வாழ்வடையும், இரக்கம் பெறுவான்.
அந்த பாவத்தை மறைத்து வைக்கக்கூடாது. எப்போதும் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்து வெளியே வரணும். இயேசு அதற்காக நம்மை அழைக்கிறார். இயேசு அதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு இந்த மனிதனாக அவதரித்தனுடைய நோக்கமே இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை அடையணும், சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை அடையணும். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அந்த ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறோம். நாம் உலகத்துக்கு வெளிச்சம் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். சபை அந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கணும். ஒவ்வொரு அங்கத்தினர்களும் விசுவாசிகளும் இயேசுவை உலகத்துக்கு காட்டுகிறவர்களாக இருக்கணும். அந்த மேய்ப்பர்கள் செயல்பட்டது போல நம்ம தீவிரமாக செயல்படணும். நம்ம எப்போவுமே தேவனை துதிக்கணும், இயேசுவை துதிக்கணும். எப்போதும் தேவனுக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு பாடல் பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானாம், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானாம், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிறப்பை பற்றி தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலமாக ஒருவரோடு பேசியிருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தா, உம்முடைய நாம மகிமை அடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்போதும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மகிமையை ஏறெடுக்கிறோம். கர்த்தா, எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கை மகிமையின் கனத்தையும் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் தாமே எங்கள் உள்ளத்தில் பறக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்க, வந்து நிரந்தரமாக நீ தங்கியிருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, உள்ளான மனிதனில் சமாதானம் உண்டாக தேவன் இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போதும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஒவ்வொரு இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் தேவன் தாமே சமாதானத்தை உண்டு பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். நீ சமாதான காரணராக இருக்கிறபடியாலுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தா, ஆமேன். மெய்யான சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஆமேன். ஆண்டவராய் தெய்வமே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாக ஜீவிக்க பலன் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒருவருக்கும் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. கர்த்தாவே, உங்களுடைய தழும்புனா குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, உங்களுடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிறவர்களை தேவன் தாமை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்களோடு ஆமீன் மன வருத்தங்களோடு இருக்கிறவருடைய மன வருத்தங்களே போராட்டங்களை தேவன் மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். இப்போதும் உங்களுடைய மகிமையின் பிரசனத்தால் ஒவ்வொரு நிரப்பணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஆமீன். இயேசு பிறப்பு ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை தருகிறதாக மாற்றணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆமீன் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட தேவன் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம்.
எங்களில் ஒன்றுமில்லை கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமத்தில் தருகிறோம். சர துதி கனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.